இந்த அனர்த்தம் காரணமாக கரீபியன் கடற்கரையை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெலிஸின் வடக்கு பகுதியிலிருந்து 400க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் பெலிஸ் நகர், ஸ்டன் கிரீக் மற்றும் கரீபியன் கடற்கரையோரத்தின் அருகாமையில் வசிக்கும் மக்கள் 20 தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கரையோரப் பகுதிகளில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களை வெளியேற்றும் பணிகளில் மீட்புப் பணியாளர்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏர் சூறாவளியானது மணிக்கு சுமார் 121 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதுடன் கடுமையான சேதங்களையும் ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்க தேசிய சூறாவளி எச்சரிக்கை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஏரல் சூறாவளியானது தற்பொழுது பலவீனமடைந்து வருவதாகவும் இன்று பெலிஸ் நாட்டிற்குள் நகர்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்குமாறும் அமெரிக்க தேசிய சூறாவளி எச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது.